நல்லா இருக்கு, இதுவும் நல்லா தான் இருக்கு. ரொம்ப காத்தடிக்காம இருந்தா ரைட்டு. ஏன்னா ஸ்டாண்ட் எல்லாம் பறந்து ஓடிடும். தெரியும்பா. அப்பா நாளைக்கு ஃபேன்சி பொருட்களே வாங்கணும். ரூபாய் 3000 தேவைப்படுது. என் தோழியிடம் கேட்டிருக்கேன். யாராவது எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் கடவுளிடம். ஃபேன்சி ஐட்டம் வாங்குற ரைட்டு, அதை விற்பல, அந்த காசு என்ன பண்ணுவ? முதல்ல போட்டு முதல்ல எடுக்கிறோம்ல நம்ம. ஒரு வியாபாரம் பண்ணுறோம்னா அந்த வியாபாரத்துக்குரிய காசு வரும்ல, அந்த காசை வச்சுதான் திரும்ப வந்து ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த பைசாவை என்ன பண்ணுவ? ஒவ்வொரு டைம் கடன் வாங்கிட்டே இருப்பியா? எல்லா இடத்துலையும் அப்பா பழகிடுவேன் சீக்கிரமா. பக்கத்து வீட்டு மகள் நல்ல பழக்கம். ஓ, ஓகே ஓகேப்பா. நான் நல்லா இருக்கேன் அண்ணா. என்னப்பா கரெக்டு தான் நான் சொன்னது. ஒரு வியாபாரம் பண்ணுறோம்னா முதலீடு போட்டு முதல்ல பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த முதலீடு எடுத்து அதில் திரும்ப போட்டு அப்படி தானே நம்ம வந்து சரி பண்ணிகிட்டு இருப்போம் ஒவ்வொரு டைமும் போய் கடன் வாங்கினோம்னா அது நமக்கு தான் நஷ்டமாகும். ஹபீபாமாவை காணும். இன்னும் எங்கே போயிட்டீங்க ரோஷினி? அந்த பணம் நான் வேலை செய்யும் பொண்ணுக்கு போய்விடுமா? புரியல. எப்படி போகும்? அது லாபம் வருதுல்ல, முதலீடும் வரும் லாபமும் வரும்ல, அது என்ன பண்ணுவ? இப்போ ஹோட்டல் பிஸ்னஸ் நாங்கள் பண்ணோம். ஹோட்டலில் என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஃபஸ்ட்டு நாங்கள் செய்யறப்போ முதலீடு போட்டு மொத்த காசும் போட்டு நாங்கள் செய்வோம். செகண்ட் வந்து என்னன்னா, அது அன்னைக்கு விற்பனை ஆகுதுல, அதை வச்சு கடைக்கு என்ன ஜாமாவோ அதை வாங்கி போட்டு மீதி பொருளை வச்சு நாங்கள் வந்து நம்ம அதுதான் நமக்கு லாபம். என்ன முதலீடுனா நம்ம வாங்கி போட்டுட்டு தான் அதில் நம்ம லாபத்தை வந்து எடுக்கணும். அதுதான் வந்து இது சரியா? அந்த பணம் என் தோழி தான் முதலீடு போட்டது. அப்போ அந்த பொண்ணு தான் வேண்டிக்கிறேன். உனக்கு என்ன கஷ்டம்? அந்த பொண்ணு தான் கிடைக்கணும், உனக்கு என்ன? இது தோழி முதலீடு போட்டா அப்போ வித்திருப்பல, அந்த காசு தான் அங்கே போயிடுச்சு. அப்புறம் திரும்ப என்ன பண்ணுவேன்? எனக்கு புரியலை, எனக்கு என்ன சொல்கிறேன்னு புரியல. முதல்ல பேத்தி தான் பழக்கம், அப்புறம் தான் அந்த மகள் பழக்கம். ஓ அப்படியா, சரிப்பா. அப்பா உடம்பு பார்த்துக்கோங்க, வேலைக்கு நல்லா சாப்பிடுங்க. ஆமாம், முதல்ல அப்பா சாப்பிடணும். அவரே வேலைக்கு சாப்பிட மாட்டார். எனக்கு 1500 தான் வருமாக்கா. ஓ, பிரகதி வாங்க, கனக சபை வாங்க வாங்க, வெல்கம். நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? நேரலைக்கு வர முடியல, வருந்துகிறேன். ஓகே ஓகே கனக சபை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாச்சு லைவ் வந்து. ஒரு லைக் பண்ணிட்டு பேசுங்க ஓகேங்களா? லைக் பண்ணிட்டு பேசுங்க, ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாம். ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணுங்க, லைக் ஆயிடும். ஓகே ஓகே ஓகேவா? ரொம்ப 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 நன்றி. ஜீரோ டெக் என்னையும் அக்கறையாக நினைக்கிறேன். ஓ சரி சரி, அவங்க எங்கள் ஊருக்காரங்க தான்ப்பா. எங்கள் ஊருக்காரங்களாம் நல்லவங்களாக தான் இருப்பாங்க. பெரம்பலூருக்காரங்களாம் நல்லவங்களாக தான் இருப்பாங்க. மாதம் மாதம் ஒவ்வொரு ஆள் பொருட்கள் வாங்குவோம். அப்படி சொல்லு, அப்படி ஒரு மாதம் நீ ஒரு மாதம் அவங்க, அப்படி அதுமாரி முதலீடு போட்டு பொருள் வாங்கணுமா? யார் வேணால் விற்றுட்டு அந்த முதலீடு யார் போட்டாங்களோ அவங்ககிட்ட அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு அந்த லாபத்தை வந்து பிரிச்சுப்பீங்க, அப்படிதானா? நல்ல பிஸ்னஸ் தான். எப்படியாவது அந்த பொருள் சேல்ஸ் ஆகிடும்ல, 4 வகையில் எப்படியோ சேல்ஸ் ஆகிடும் அந்த பொருள். சூப்பர் தான்.